Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் எப்படி எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேனான மெட்டீரியல் 1 மீட்டரும் அதே மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு ஒரு 1/2 மீட்டர் நீங்க எடுத்து வச்சிடுங்க. சப்போஸ் பிரிண்ட் இல்லனா வேற கலர் கூட நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா வேற கலர்ல கூட ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஈவன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நான் கட் பண்ணி ஈவன் பண்ணிட்டதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்டில் எடுத்திருக்கேன். இப்போ உடம்பு பகுதி தான் நான் இதில் கட் பண்ண போகிறேன். உடம்பு பகுதி இப்போ கட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபோல்டில் எடுத்து நம்ம இப்போ இதை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட உடம்போட உயரம் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. உங்களோட கரெக்டான உயரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து 14 இன்ச்சு கரெக்டான உயரம். இதோட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 15 இன்ச்சில் ஃபஸ்ட்டு என்னோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து மேலே கரெக்டாக நம்மளோட உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஃபேன்சியான ப்ளவுஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து. இப்போ நான் இதை வந்து உயரம் மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட சுற்றளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சுற்றளவு கரெக்டாக 38 இன்ச்சு வந்து சுற்றளவு தேவை. அந்த 38 இன்ச்சை 4 பிரிக்கும்போது நமக்கு வந்து 9.5 இன்ச்சு வரும். அந்த 9.5 இன்ச்சை ஃபோல்டிங்லேருந்து சைடில் 9.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட உடம்போட சுற்றளவை ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ சுற்றளவு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். மேலேருந்து கீழே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நமக்கு அந்த சுற்றளவோட அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய சைடு தையல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 1 இன்ச்சு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு 1.5 இன்ச் வேணுன்னா 1.5 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச் வந்து நான் சைடில் சிப்பு வச்சு தைக்க போகிறேன். சிப்பு வச்சு தைக்கிறதுனால கரெக்டாக 1 இன்ச் தான் என்னோடய சைடு தையலுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு தையலுக்கு எடுத்துகிற லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தையலுக்கு விட்ட பகுதியும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். எப்போவுமே ஷோல்டர் வந்து நான் இப்போ ஆஃப் ஷோல்டர் எடுக்கிறேன். உங்களோட ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஷோல்டரோட பாதியை எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 13 இன்ச் ஷோல்டர். அந்த ஷோல்டர் லைன்லேருந்து பாதியாக எடுத்து 6.5 இன்ச்சில் நான் ஷோல்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஷோல்டர் லைன் 6.5 இன்ச்சு எனக்கு வந்து உங்களோட ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து பாதியாக எடுத்து 6.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுறேன். பாருங்கள். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம் ஹோல் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் லைன் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சில் ஆம் ஹோல் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைனையுமே கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட ஷோல்டரும் ஆம் ஹோல் லைனும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து நெக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் தனியாக ஃபோல்டிங்லேருந்து நெக்கு கொடுக்காம என்னோடய ஷோல்டர் லைன்லேருந்து நெக்கு கொடுக்குறேன். ஷோல்டர் லைன்லேருந்து உள்பக்கமாக ஒரு 2.5 இன்ச்சில் என்னோடய நெக்கு பகுதியை மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக 2.5 இன்ச்சில் உங்களோட நெக் பகுதியை மார்க் பண்ணிக்கிறேன். இதே சைஸ், அதாவது உங்களோட சுற்றளவு இதே சைஸ் அப்படின்னா நீங்கள் இதே மார்க்கிங் அளவு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களோட ஷோல்டர் வந்து இதை விட எனக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் 2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து நெக் பகுதிக்கு. அடுத்ததாக நெக்கோட இறக்கம் 4 இன்ச்சு. இப்போ நெக்கோட இறக்கத்தையும் அகலத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நெக்கோட இறக்கத்தையும் அகலத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக உங்களோட ப்ளவுஸ்க்கு என்ன பேக் சைடு என்ன அளவு கொடுப்பீங்க அப்படிங்கிற அளவு தான் நம்ம வந்து இதில் பேக் சைடு கொடுக்குறோம். இந்த அளவு எல்லாமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ஆஃப் ஷோல்டருங்கிறதுனால நெக்கு கொஞ்சம் அகலமாகவே வரும். அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச் கொடுக்குறேன். பாருங்கள், ஷோல்டர் லைன்லேருந்து ஆம் ஹோல் இறங்கி வர லைனில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக் லைனையும் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண லைனையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க கிராஸாக. இது ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்லோப்பை கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட ஷேப் வரைஞ்சிடுங்க.
அதே மாதிரி ஆம் ஹோல் ஷேப்பும் வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸ்க்கான அளவு எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்குது. ஒரு சிங்கிள் ஃபோல்டிங்கில் நம்ம வச்சு தான் இது அளவு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் விட்ட அளவு எல்லாமே கட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆம் ஹோல் லைனும் வரைஞ்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வந்து இதில் பேக் பீஸ் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதே அளவு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய துணி இருக்குது. இதை வந்து அப்படியே அடுத்த பக்கத்தில் இதை அப்படியே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக் பீஸில் என்னென்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு நம்ம ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி ஃபோல்டிங் ஒன்றா இருக்கிற மாதிரியும் ஓப்பன் ஒன்றா இருக்கிற மாதிரியும் கரெக்டாக பேக் பீஸை நம்ம கரெக்டாக வச்சு அதோட அளவை கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணிவிடுங்க. எந்த அளவுமே மாற்றம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேக் பீஸில் நம்ம கட் பண்ணியிருக்க துணியை அப்படியே ட்ரேஸ் எடுக்க வேண்டியதுதான். உயரம் அகலம் எல்லாமே அதேமாதிரி ஷோல்டர் ஸ்லோப் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க துணியை வந்து நீங்கள் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மேலே இருக்க துணியை நான் எடுத்ததுக்கப்புறமா இதையும் நான் அந்த அளவுக்கு படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த லைன் மேலேயே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஒரே அளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக பார்த்திங்கனால தெரியுது. ரெண்டுமே ஒரே அளவுக்கு உயரம் அகலம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்தளவு கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்ம ரெண்டு பீஸுமே ஒரே லென்த்து அகலம் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால நாலாக மடித்து லைனிங்கை வந்து நாலாக மடித்து கூட நீங்கள் லைனிங் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு அளவுமே நமக்கு ஒரே அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நாலாக மடித்ததுக்கப்புறமா பேக் பீஸை அது மேலே வச்சு அப்படியே அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் நீங்கள் இது வந்து லைனிங் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி நாலாக துணியை லைனிங் துணியை மடித்ததுக்கப்புறமா நெக்கு பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. அதேமாரி ஷோல்டர் சைடு அதே மாதிரி ஆம் ஹோல் லைன் இதிலெல்லாம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துலையுமே துணி வந்து உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் ஈவனாக உங்களால் தைக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நாலாக மடித்து நீங்கள் இதை வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து இது கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரெண்டு பீஸ்க்குமே நம்ம இப்போ வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவை உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடுங்க. அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு அகலம் இருக்குதான்னு பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆம்போல் இறக்க வந்து 6 இன்ச்சு எடுத்திருந்தேன். அதனால் இதோட அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங்கில் வச்சு நமக்கு 8 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அகலம் இருக்கிற மாதிரி பார்த்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்லீவ் லைன் வரையலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து 4 இன்ச்சு உயரம் தேவை. அது கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி 5 இன்ச்சாக என்னோடய உயரத்தை எடுத்து நான் நார்மலாக ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி என்னோடய ஸ்லீவை மார்க் பண்ணி நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் கட் பண்ணமோ அதே மாதிரி உங்களோட ஸ்லீவுக்கும் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துடுங்க. உங்களோட ஸ்லீவோட அகலம் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா இதே அளவில் நீங்கள் வந்து லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ வந்து ஷோல்டருக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஷோல்டருக்கு நான் வந்து பிரிண்ட் போட்டு நம்ம மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் என்னோடய ஷோல்டரை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் எடுத்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷோல்டருக்கு எடுத்துருக்க துணியை வந்து 4ஆக மடிச்சுடுங்க. கரெக்டாக ஈவனாக 4ஆக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டிங்கன்னா இப்போ சைட்லேயும் மேல் பக்கத்துலேயும் ஃபோல்டிங் இருக்கும். கீழேயும் இன்னொரு சைடை வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் இந்த பேக் பீஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை இந்த ஃபோல்டிங் இருக்க சைடை ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை எடுத்துகிட்டு ஷோல்டரில் நம்ம தையல் லைனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருப்போம். அந்த லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது பேக் பீஸில் நான் வந்து தையல் லைனை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த தையல் லைனை விட்டுட்டு மீதியை வந்து இந்த ஷோல்டர் லைனில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே அந்த 1/2 இன்ச்சை விட்டுடுங்க. அதே மாதிரி நெக்கோட ஃபோல்டிங்கும் நம்ம கீழே மடித்து வச்சுருக்க துணியோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஈவன் பண்ணிவிடுங்க. மேலே வந்து தையலுக்கான 1/2 இன்ச் துணியை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நெக்கை வந்து மார்க் பண்ணிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் 1/2 இன்ச் துணி நமக்கு மேலே இருக்குது.
அந்த லைனை விட்டதுக்கப்புறமா உங்களோட நெக் லைனை வந்து மடிப்பில் வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க துணி எடுத்துட்டிங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து எல்லா பக்கமே ஈவனாக அளவு இருக்கும். இப்போ இதில் வந்து 3 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. அந்த 3 இன்ச்சு வந்து கார்னர்லேருந்து எல்லா பக்கமே 2 சைடும் அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரோட அளவு லென்த்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டரோட லென்த்து வந்து நான் ஒரு 5 இன்ச்சு கொடுக்குறேன். அந்த 5 இன்ச்சு எதில் எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட லைன் வரைஞ்சோம்ல, அந்த லைன்லேருந்து ஒரு 5 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 5 இன்ச்சுக்கு அந்த அந்த இன்ச் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இதை வந்து எடுங்க. ஒரே இடத்துல இன்ச் டேப்பை வச்சுட்டு எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கம் மேலேயும் நகர்த்தணும், கீழேயும் நகர்த்தி அந்த 5 இன்ச்சு லென்த்து வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிளில் இந்த லைன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபோல்டிங்கில் இருக்குது, சைட்லேயும் ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா எந்த சைடுமே ஓப்பன் இருக்காது. அதனால் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையுமே அந்த உயரம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கார்னர்லேருந்து அந்த பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, அந்த 8 இன்ச்சு வந்து எல்லா இடத்துலையுமே 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஷோல்டரோட லென்த்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அடுத்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நான் இந்த ஷோல்டர் கட் பண்ணியிருக்க துணிக்குமே வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க எல்லா துணிக்குமே வந்து லைனிங் கண்டிப்பாக தேவை. அதனால் லைனிங் கட் பண்ணி வச்சுருங்க. எல்லா துணிக்குமே லைனிங் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து ஹாஃப் ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் உங்களோட அளவு இதே அப்படின்னா, அதாவது 38 இன்ச்சு அப்படின்னா இதே அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களோட லைனிங்கையும் கட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஃபேன்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நான் எல்லாமே லைனிங் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணுற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ப்ளவுஸ் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் சிப்பு வச்சு தைக்க போகிறேன். அதனால் நீங்கள் சிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.